இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரம் 3வது வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறை வார்த்தைகள் 3-4 மற்றும் 12-13, 17-28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரர்களை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள். அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள். அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலாயாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்துவிட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 43 மற்றும் 45 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் ஊமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய பிடித்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி அழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும்,
அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். புறக்கணிக்கப்பட்ட கல் மூலைக்கல் ஆயிற்று. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு அவரை தட்டி கொடுப்பதற்கு பதில் அவரை மட்டம் தட்டுகின்ற நிலையைத்தான் பெரும்பாலும் காண முடிகிறது. காரணம், நம்மை விட அவர் பெரிய அளவில் வளர்ந்து விடுவார் என்ற எண்ணம்தான். யாக்கோபு என்ற இஸ்ரவேல் தன்னுடைய 12 புதல்வர்களில் யோசேப்பை மிகுதியாக அன்பு செய்தார். காரணம், தன்னுடைய முதிர்ந்த வயதில் அவர் பிறந்ததால் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக யாக்கோபு யோசேப்பிற்கு அழகு வெளிப்பாடு நிறைந்த ஓர் அங்கியை கொடுக்கிறார். இந்த அங்கியானது தலச்சன் பிள்ளைக்கு வழங்கப்படும் உரிமைக்கு இணையானது. அதை விடவும் தன்னுடைய 12 புதல்வரில் அவர்தான் மற்றவர்களை வழிநடத்த போகிறார் என்பதன் அடையாளமாக அவர் அதனை கொடுக்கின்றார். இது யோசேப்பின் மீது மற்றவர்களுக்கு பொறாமையை வரவழைக்கிறது. இதனால் அவரை மற்றவர்கள் தங்களை பார்க்க வருகின்ற போது பிடித்து மிதியானிடம் விலைக்கு விற்று விடுகிறார்கள். இதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 105 தம் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பு எகிப்தில் மன்னருக்கு அடுத்த நிலைக்கு உயர்வதை பற்றி வாசிக்கிறோம். நற்செய்தியிலும் இதையொத்த நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு சொல்லும் கொடிய குத்தகைக்காரர் ஊமையில் அவர் யூத தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் கடவுள் அவரை மூலைக்கல்லாக உயர்த்துகின்றார் என்று முதல் பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9 பார்க்கிறோம். ஆகையால் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றோம் என நினைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரது பணியை செய்வோம். கடவுள் நம்மை தவிர்க்க முடியாத ஓர் ஆளுமையாக நம்மை உயர்த்துவார். இளைஞன் ஒருவனுக்கு போதகராக வேண்டும் என்றொரு கனவு இருந்தது. அதனால் அவன் குரு மடத்தில் சேர்ந்து படித்து வந்தான். தேர்வு நடைபெற்ற போது மிக எளிதாக தேர்ச்சி பெற்றான். ஆனால் அவனை போதிக்க சொன்னபோது அவனால் சரியாக போதிக்க முடியவில்லை. இதனால் குரு மடத்திலிருந்து அவன் வெளியே அனுப்பப்பட்டான். குரு மடத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட அந்த இளைஞன் சோர்ந்து விடாமல் பேசுவதற்கு தொடர்ந்து பயிற்சி எடுத்தான். திருவிவிலியம் தொடர்பாக நிறைய நூல்களை வாசித்தான். இவ்வாறு தன்னையே தயாரித்த அந்த இளைஞன் பிற்காலத்தில் பெரிய போதகராகவும் திருவிவிலிய அறிஞராகவும் ஆனான். அவன்தான் காம்பல் மோர்கன். இங்கிலாந்தை சேர்ந்த காம்பல் மோர்கன் தான் ஓரிடத்தில் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்று நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தான். அதனால் பிற்காலத்தில் பெரிய போதகர் ஆனான். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் புறக்கணிக்கப்படும் போது நம்பிக்கையை இழக்க வேண்டாம். கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனை நோக்கி அவர் நம்மை செம்மையாய் வழி நடத்துவார்.
இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம் என்றால் வெற்றியை நோக்கி ஒரு முக்கியமான அடியை எடுத்து வைக்கின்றோம் என்று பொருள் என்று போ பெனட் கூறுவார். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் கொடைகளை கொண்டு நற்கனிகள் தருவோம். 2. புறக்கணிப்புகளை புறந்தள்ளி இலக்கை நோக்கி பயணிப்போம். 3. கடவுள் நமக்கு செய்திருக்கும் நன்மைகளை ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஆகவே இறைவன் கொடுத்திருக்கின்ற எல்லா வரங்களையும் பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.